நம்புகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இந்த வசனம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் நிறைய தெரிஞ்ச ஒரு வசனம். இந்த வசனம் நினைக்கிற நிறைய தடவை பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, நிறைய தடவை நம்ம வந்து இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருப்போம். விசுவாசம் என்னன்னு கேட்டாலே இந்த வசனத்தை நமக்கு ஞாபகம் வரும். இந்த வசனத்தை தான் எடுத்து நம்மளுக்கு உதாரணமாக வைப்பாங்க இல்லைங்களா? ஸோ இங்க வந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். பாருங்க, விசுவாசமானது நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் உங்களோட உறுதியானது. அங்க இருக்கோ இல்லையோ நீங்க அதுதான் நம்புறீங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த காரியம் நடந்துருச்சோ நடக்கலையோ, நடக்க போறதோ இல்ல நடக்கலையோ நமக்கு தெரியாது, ஆனா நீங்க அதுதான் நம்புறீங்க. அதுதான் விசுவாசத்தோட உறுதி. நீங்க எது இப்படிதான் நீங்க வந்து விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட விசுவாசம், அதுதான் உங்களோட உறுதியும் கூட. நடக்காதுன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் உங்களோட விசுவாசம். என்னது? நடக்காது. நடக்கும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் உங்களோட விசுவாசம் நடக்கும் என்று. சரிங்களா? சில டைம் நம்ம நினைப்போம் இந்த காரியம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனா நம்ம தேவன் மேல விசுவாசிக்கிறோம், தேவன் அந்த காரியத்தை நம்மளுக்காக வாய்க்க பண்ணி முடிப்பாரு. ஏன்னா மனுஷனால கூடாது காரியம் நம்ம தேவனால கூடும் என்று நீங்க நம்புறீங்க பாருங்க, அதுதான் விசுவாசத்தோட உறுதி, அதுதான் உங்களோட உறுதி, அதுதான் நிச்சயமாக இருக்கு. காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. பாருங்க, நான் உங்களுக்கு வந்து 2 விதமான விளக்கம் சொன்னீங்களா? நடக்குதோ நடக்கலையோ நீங்க எது நம்புறீங்களோ அதுதான் உங்களோட விசுவாசமும், அதுதான் உங்களோட உறுதியுமாக இருக்குது. ஆனா எபிரேயர்ல பாருங்க, எழுத்துனவர் இப்படி சொல்றாரு, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அப்ப இங்க வந்து விசுவாசம் அவங்க என்னன்னு சொல்றாங்க, அப்படிப்பட்ட காரியம் இன்னும் நடக்கவே இல்லை, அது இன்னும் தோன்றவே இல்லை. அந்த தோன்றாததை நீங்க நம்புறீங்க பாருங்க, அதுதான் உங்களோட விசுவாசம். கண்ணு முன்னுக்கு இருந்து நீங்க நம்புறல, அதுல அதுல என்ன ஹாப்பி இருக்கு? புரியுதுங்களா? கண்ணுக்கு முன்பாக இருக்கு, அந்த காரியம் கண்ணுக்கு முன்பாக இருக்கு, அது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுல நம்மளுக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்கு? புரியல? இப்போ ஒரு காரியம் வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க ஜெயம் கொள்ள போறீங்கன்னு. ஏன்னா மத்தவங்களாம் ரேஸ்ல எங்க இருக்காங்க? பின்னாடி இருக்காங்க, நீங்க முன்னுக்கு வந்துட்டீங்க, நீங்க ஜெயம் கொள்ள போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்களும் ஸ்லோவா தான் ஓடுறீங்க, அவங்க உங்களோட ஒன்று ஸ்லோவா ஓடுறாங்க. புரியுதுங்களா? நீங்க ஒரு 100 மீட்டர் நீங்க வந்து வேகமா ஓடிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஜெயிக்க போறேன்னு தெரிஞ்சு அதுல நம்மளுக்கு என்ன ஹாப்பினஸ் இருக்கு? ஆனா உங்களுக்கு இருக்கிற ஹாப்பினஸ் கட்டணும் பின்னாடி ஒருத்தன் ஓடி வருவாங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க நீங்க தான் வின் பண்ண போறீங்க, ஆனா பின்னாடி ஒருத்தன் ஓடி வந்து ஜெயிச்சா அது உங்களுக்கு நம்ப முடியுமா? நம்ப முடியாது இல்லையா? அதுதான் நடக்காத காரியத்தை நம்புறதுதான் விசுவாசம், அதுதான் நிச்சயமாக இருக்குதுன்னு எபிரேயர் சொல்றாரு. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இதனாலே முன்னோர்கள் இப்படி நீங்க பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களா யார் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, தானியேல், யோசுவா, காலேப். இப்ப தாய்மாருக்கும் வாலிபர்களுக்கும் போட்டி வந்துட்டு காலேப்பு, பவுலு, பழைய ஏற்பாடு தாவீது, நோவா, ஷாத்ராக், மேஷாக், அபிடேகோ, அவங்களாம் வந்து இப்படிப்பட்ட விசுவாசம் கொண்டுதான் நம்மளுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. ஆனா அப்பயும் நம்மளால அந்த சாட்சியை நம்மளால விளங்கிக் கொள்ள முடியும். இத்தனை முன்னோர்கள் நம்மளுக்கு வந்து உதாரணமாக இருந்தோம், நம்ம இன்னும் நம்ம கண்ணு முன்பாக தோன்ற காரணங்கள் வந்து நம்ம விசுவாசமாகவும் நம்பிக்கை வைத்திருக்கோம். புரியுதுங்களா? பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் என்ன வாக்கு கொடுத்தாரு? நான் உன்னை வந்து பெரிய ஜாதியா ஆக்குவேன். அங்க வாய்ப்பு இருந்துச்சு ஆகிறதுக்கு, ஏன் இல்லை? ஏன் இல்லை? பிள்ளை இல்லாத அதை விடுங்க, ஏன் இல்லை? ஏன்னா ரொம்ப வயசாச்சு, முதிர் வயசாச்சு. நம்மளே ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்மளே ஸ்டாப் பண்ணிடுவோம் இல்லைங்களா? நம்மளுக்கு இதுக்கு மேல பேபி நம்மளே. ஆனா அவங்களுக்கு ரொம்ப முதிர் வயசாச்சு, அங்க என்னது வாய்ப்பே இல்லை. நீ பெரிய ஜாதியாக மாறுறதுக்காக தேவன் எப்படி தெரியுமா சொன்னாரு?
பெரிய ஜாதின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நட்சத்திரம் போல, கடல் மண்ணே போல, அதெல்லாம் என்ன முடியுங்களா? நான் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு நட்சத்திரம் பார்த்து பின்னாடி பார்த்து திருப்பி தள்ளி இந்த நட்சத்திரம் காண போயிடும். இல்ல கடல் மண்ணு தான் நம்மளால என்ன முடியுமா? முடியாது. ஆனா ஆபிரகாமே அது தேவன் கொடுத்த வார்த்தை மேல அந்த ஒண்ணு பார்க்கல, தேவன் சொன்ன வார்த்தை மட்டும் கேட்டு விசுவாசத்தை கடந்து போனாரு. மோசே பாருங்க, தேவன் சொன்னாரு, நீ போ என்னோட ஜனங்களை அந்த தேசத்துல இருந்து. மோசையே எப்படி வந்தான்? அவன் அனுப்பிவிட்டா வந்தான். எப்படி வந்தாரு அவரு? ஓடி வந்தாரு. தப்பிச்சா போதுன்னு சொல்லி ஓடி வந்தவரை தேவன் அனுப்புறாரு. நீ போ, அங்குள்ள இவரே கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. அத்தனை லட்சம் ஜனத்தை மீட்டு இவர் கொண்டு வர முடியாது, கொண்டு வர போறாரு. நீங்க பாருங்களேன், இது சாத்தியமா? இது நடக்கக்கூடிய காரியமா? அந்த மோசை இடத்துல நீங்க நிறுத்தினா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பீங்க? உங்களுக்கு ஒரு வேலை இல்லாண்டு நானே கஷ்டப்பட்டு ஓடி வந்தேன். எப்படி ஓடுங்க? துண்டக்கானும் புண்ணியக்கானு ஓடி வந்தேன். நீங்க திருப்பி நீங்க அனுப்புறீங்க பல லட்சம் ஜனங்களை கொண்டு வர்றதுக்கு. நம்ம அப்படிதான் கேட்டுருவோம். நம்மளா இருந்தா கண்டிப்பா அப்படிதான் கேட்டுருப்போம். ஆனா மோசே அவரு சாக்கு கொடுத்தாதான் எனக்கு திக்குவாயி, நீங்க தேவனை கேட்டா என்ன பண்றது? தேவன் அடையாளம் செஞ்சோம், அவர் அப்பயும் தயங்கினாரு. ஆனா இருந்தாலும் அவர் போனார். விசுவாசத்துல போனாதான் அவர் ஜெயம் கொண்டு வர முடிஞ்சது. சரிங்களா? நம்மளோட முன்னோர்கள் இப்படிப்பட்ட சாட்சிகளை நம்மளுக்கு முன்பாக வைத்திருக்கிறாங்க. ஆனா அப்பயும் நம்மளால விளங்கி கொள்ள முடியல. அடுத்த வருஷம் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும். பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு முன்னோர்களா தான் சாட்சி சொன்னேன். இப்ப தேவன் நம்மளுக்கு சாட்சியாக தென்படுறாரு. தேவன் எப்படி உலகத்தை படிச்சாரு? எப்படி? இது சாத்தியமா? நீங்களே சொல்லுங்க. இப்ப எனக்கு பிரியாணி வேணும், இப்ப நான் சொன்னா வந்துருமா? ஆனா தேவனு கட்டளையிட்டாரு, வெளிச்சம் உண்டாவதாக. அந்த வார்த்தை நிமித்தமாகவே அங்க ஆனது. அது நீங்களும் நானும் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேரு நம்புறீங்களா? பாஸ்டர் கேக்குறாரு, எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம குரங்குல இருந்து வந்தோன்னு? இல்ல தேவ வார்த்தைனால உண்டாக்கப்பட்டு நம்ம வந்துருமா? அல்லேலூயா. பாருங்க, தேவனோட வார்த்தை சொல்லுது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும். இன்னைக்கு இன்ன வரைக்கும் நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? இந்த உலகம் தேவனோட வார்த்தையினால உண்டாக்கப்பட்டதுன்னு. அந்த வார்த்தை யாரு? இயேசு. அப்படின்னா உலகம் யார் மூலியமாக உண்டாக்கப்பட்டது? இயேசு மூலியமாக உண்டாக்கப்பட்டது. இது நம்ம இன்னும் விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? இது சாத்தியம் இல்லை. எப்படி வார்த்தைனால உலகம் உண்டானது? வார்த்தை ஜஸ்ட் சொன்னாதான் அது உண்டாயிருச்சா? ஆனா நம்ம இன்னும் விசுவாசிக்கிறோம் இல்லையா? புரியுதுங்களா? இப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம பார்க்கல. தேவன் வார்த்தையை சொல்லி வெளிச்சம் உண்டாகுனதோ, இல்ல மரச்செடிகள் உண்டாகுனதோ, இல்ல மிருகங்கள் உண்டானதோ, எப்படி இருள்ல இருந்து வெளிச்சத்தை பிரிச்சதோ, கடல் தண்ணில இருந்து வானத்தை பிரிச்சதோ நம்ம பார்க்கல. ஆனா வேதம் சொல்லுது, அதை நம்ம நம்புறோம். புரியுதுங்களா? அதுதான் விசுவாசம். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்புற ஒரே ஒரு காரியம் இதுதான். நினைக்கிற எல்லாரும் நம்புவீங்க, தேவன் உலகத்தை வார்த்தையினால உண்டாக்கப்பட்டாருன்னு. அது மட்டும் இல்ல, அடுத்து சொல்லுது, இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அழகா தெரியுது. தேவன் படைத்தார் இல்லைங்களா? தேவன் படைத்த தன்னோட வார்த்தைனால உண்டாக்குனது அது எதுவுமே இருந்ததுல இருந்து தேவன் உண்டாக்கல, காணப்படுறதுல இருந்து உண்டாக்கல.
புதிதாகவே உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் வந்து நம்மளோட விசுவாசமாக இருக்கணும். இன்னைக்கு நம்மளோட விசுவாசமும் காணப்படுகிறது மேலேயே இருக்கக்கூடாது, தோன்றுகிற அப்ப எக்ஸிஸ்ட் பண்ற காரியத்து மேல இருக்கக்கூடாது. இல்லாத தேவன் பாஸ்டருக்கு அழகா இல்லாததை இருக்கிற போல அழைக்கிற தேவன் இல்லாத இடத்துல தோன்றுகிற காரியம் தான் நம்மளோட விசுவாசமாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு வந்து உங்க மத்தியில ஒரு மனுஷனை நான் காட்ட வந்திருக்கேன். ஹல்லேலூயா, ஒரு மனுஷனை நான் காட்ட வந்திருக்கேன். அதனால தான் விசுவாசத்துல இருந்து வரேன். இன்னைக்கு விசுவாசம் என்னாலே நம்ம என்ன சொல்றோம்? விசுவாசிக்கணும், தேவனை விசுவாசிக்கணும். நான் சொன்னா உங்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு தெரியல. விசுவாசம் என்பது உங்களுக்கு எனக்கு புரியணும்னா நீங்க தேவன் எப்படி தெரியுங்களா விசுவாசம்? கண்மூடித்தனமா விசுவாசிக்கணும். புரியுதுங்களா? கண்மூடித்தனமா விசுவாசிக்கணும் என்னது? ஏன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப புரியும். கண்மூடித்தனம் என்னது? நடன்னு சொன்னா நடக்கணும், உட்கார்ந்து சொன்னா உட்காரணும். அது புல்லா இருக்கோ இல்ல பச்சை பசேன்னு புல்லா இருக்கோ, உட்கார சொன்னா உட்காரணும். அது வந்து நெருப்பா இருந்தாலும் சரி, அது வந்து பாதியா இருந்தாலும் சரி, நடக்க சொன்னா நடக்கணும். இதுதான் கண்மூடித்தனமா, யோசிக்காம, நல்லது கெட்டது யோசிக்காம நம்புறது. நம்மளோட தேவனை நம்ம அப்படிதான் விசுவாசிக்கணும், கண்மூடித்தனமா விசுவாசிக்கணும். ஏன்னா நம்ம தேவனு எப்படி சொல்றது? அவர்தான் நம்மளோட தேவன். ஹல்லேலூயா, அவர்தான் நம்மளோட தேவன். சந்தேகம் வைத்து விசுவாசம் சொல்றது அது சந்தேகம். புரியுதுங்களா? நீங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே இந்த தேவனை நான் நம்பலாமா, இந்த தேவனை நான் விசுவாசிக்கலாமா சொல்றதே சந்தேகம். அது விசுவாசம் கிடையாது. மனுஷன் எப்போதும் இப்படிதான், எப்போதும் குழம்பி அவனே ஒரு சென்டென்ஸ் உருவாக்கி. நீங்க தேவனை கண்மூடித்தனமா நம்பணும். அவர் நல்லவர், அவர் எது சொன்னாலும் நல்லதுக்கு என்றதே சொல்லுவாரு. நம்ம அவரோட பிள்ளைங்க, நம்மளுக்கு அவர் நல்லதுதான் கொடுப்பாருன்னு நீங்களும் நம்பணும். அந்த நம்பிக்கையில தான் நீங்க கண்மூடித்தனமா தேவனை விசுவாசிக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு மனுஷனை பார்ப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். ஆபேல் எப்படி தேவனுக்கு பலியை செலுத்தினானா? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினிலும் மென்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். இன்னைக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் என்பது ஒரு காரியம் இருந்தா நீங்க தேவனுக்கு எப்போதும் மென்மையானதான் நீங்க வந்து ஒப்பு கொடுப்பீங்க. மேன்மையானதை தான் நீங்க ஒப்பு கொடுப்பீங்க. மென்மையானதான் தேவனுக்கு நீங்க அர்ப்பணிப்பீங்க. நீங்க வந்து கொடுக்கிற பொருளை மட்டும் யோசிக்காதீங்க, உங்களையும் நீங்க அப்படிதான் பாருங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் எப்பொழுதும் உங்களை மறுபடியும் படிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவர் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு பேரும் பாக்குறோம். இன்னும் ஒருத்தர் வந்து ஆபேலு, ஒருத்தர் காய். இல்ல யாரு அண்ணன் யாரு தம்பி? காயின் அண்ணன், ஆபேல் தம்பி. பாருங்க, ஆபேலும் காயினும் இங்க யாரு தேவனுக்கு விசுவாசமா இருந்தா? ஆபேல். அவர் விசுவாசமா இருந்தனால தேவனுக்கு அவர் எப்படியாக அவர் வந்து பலியை கொடுத்தாரா? மென்மையானதை கொடுத்தாரா? அப்படின்னா அவர் வந்து தேவனை எப்படியாக பார்த்திருந்தா, அவர் தேவனை எப்படியாக விசுவாசிருந்தா அவர் தேவனுக்கு வந்து உகந்ததாக காணிக்கை அவர் கொடுத்திருப்பாரு. ஹல்லேலூயா. உகந்ததாக தேவனுக்கு கொடுத்திருப்பாரு. அவர் வந்து எண்ணல இது கொடுப்போம் அது கொடுப்போம் அவர் எண்ணல. எது அவன்கிட்ட பெஸ்ட் இருக்கும், ஆபேல் கிட்ட த பெஸ்ட் எதுவோ அதுதான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு உங்கள்கிட்ட அப்படிப்பட்ட விசுவாசம் தேவன் மேல இருந்தா நீங்களும் தேவனுக்கு மென்மையான காரியத்தை தான் ஒப்பு கொடுக்க நீங்களும் வாஞ்சிப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்களும் அதுதான் வாங்குவ. அப்படின்னா காயினை காட்டிலும் ஆபேல் மென்மையானது கொடுத்தான், காயின் காட்டிலும் ஆபேல் விசுவாசமாக இருந்தான். அப்ப காயினோட பலி எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? விசுவாசமா கொடுத்திருப்பானா? உகந்ததா அவன் கொடுத்திருப்பானா? இதை நம்ம சிந்திக்கணும். தேவனோட வார்த்தை அப்படிதான். அப்ப இதை நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கணும். அது மட்டும் இல்ல, ஆபேல் விசுவாசனா தேவனுக்கு மென்மையானதை அவன் செலுத்தினால அவன் என்னவாக எண்ணப்பட்டானா? நீதிமானாக எண்ணப்பட்டான். இன்னைக்கு நம்ம எவ்வளவு சொல்றோம், விசுவாசம் மட்டும் போதும். உங்களோட விசுவாசத்தை நாங்க எப்படி கண்டுகொள்றது?
வாயின் வார்த்தையினால நான் தேவனை விசுவாசிக்கிறேன். ஆனா நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களோட வாழ்க்கை அந்த கனியை பிரதிபலிக்கணும். இன்னைக்கு ஆபேல் வந்து தேவனுக்கு விசுவாசமா இருந்தனால அவன் பிரதிபலிச்சான், அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான். அது மட்டும் இல்ல, தேவனே அவனை குறிச்சு சாட்சி கொடுத்தார். இன்னைக்கு தேவன் நம்மளை குறிச்சு சாட்சி கொடுக்கணும். நீங்க வந்து தேவனுக்கு நீங்க எவ்வளவு விதைத்தாலும், நீங்க தேவ சபையோட காலத்துக்கு நீங்க எவ்வளவு உழைத்தாலும், ஆனா உங்கள்ட்ட விசுவாசம் தேவன் மேல இல்லாம நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு என்ன பலன் இருக்கு? இன்னைக்கு அநேக பேர் தேவன் மேல விசுவாசம் வைத்து சபைக்கு வராங்களோ, இல்ல தேவன் மேல விசுவாசத்தை ஊழித்து செய்யறாங்களோ, தேவனுக்காக அவங்க வந்து தேவன் ஆராதிக்க வராங்களோ இல்லையோ, ஒரு கடமைக்காக நிறைய பேர் வரணும் உண்டு. அது தேவன் அங்கீகரிப்பாரா? இன்னைக்கு காயன ஆபேல் வந்தாங்க, தேவன் ஆபேலோட காணிக்கையை அவர் அங்கீகரித்தாரு. ஆனா ஆபேலோட காணிக்கை அங்கீகரித்தார், ஆனா காயனோடையோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு நம்மள அர்ப்பணிக்கிறீங்க இல்லைங்களா? நம்மள நீங்க எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்து நீங்க தேவனுக்கு அர்ப்பணிக்கணும்? நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தீங்க, நீங்க பரிசுத்தமா இருக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற அப்படின்னா நீங்களே தி பெஸ்டா இருக்கணும் தேவனுக்கு. அப்படி நம்ம வைத்துக்கிறோம் நம்ம வாழ்க்கையை நம்ம அப்படி அமைத்துக்கிறோமா? அப்ப எப்படி நீங்க வந்து தேவனுக்கு உங்களை தி பெஸ்டா நீங்க கொடுப்பீங்க? அது மட்டும் இல்ல, தேவன் அவனை குறிச்சு சாட்சி கொடுக்கிறாரு. தேவன் அவனை குறிச்சு சாட்சி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மளை குறிச்சு சாட்சி கொடுக்கணும், சாட்சி கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம சாட்சி கொடுக்கிறவங்களாக நம்ம இருக்கோமா? நீங்க எவ்வளவுதான் தேவனுக்காக நீங்க முன்னுக்கு வந்து நின்றாலும், எவ்வளவுதான் நீங்க தேவனுக்காக ஓடினாலும், ஆனா உங்கள்கிட்ட வந்து அந்த விசுவாசம் சாட்சி இல்லைன்னா நீங்க கனி அற்றவர்களாக இருக்கிறீங்க. நீங்க கனி அற்றவர்களாக இருக்கிறீங்க. மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். உங்களுக்கு தெரியுமா? ஆபேல் மரித்தும் அவரோட ரத்தம் பேசினதுன்னு தேவன்கிட்ட முறையிட்டு தெரியும் இல்லைங்களா? படிச்சிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு ஆபேல் காயின் கதை தெரியாது? கை தூக்குங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு காயின் ஆபேல் கதை தெரியாது? தெரியாது. உங்களோட சண்டே ஸ்கூல் டீச்சர் யாரு? நாளா இல்ல கண்ணு முன்னுக்கு நிக்கிற நானே அவனுக்கு தெரியல சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு. எங்கேயோ அந்த சிஸ்டர் ஞாபகம் வராங்க. என்னோட சேர்ந்து ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கணும். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3வதுல இருந்து 7வது வசனம் வரைக்கும். Genesis chapter 4 verse 3ல காயின ஆபேல் யாருன்னா ஆதாம் ஏவாளோட பிள்ளைங்க. கேட்கணும். இப்ப நான் சண்டே ஸ்கூல் காலேஜ் சொல்லி கொடுக்குறேன், சரியா? இதுக்கப்புறம் சொல்லக்கூடாது காயின் யாரு ஆபேல் யாரு. காயின் ஆபேல் யாரு? ஆதாம் ஏவாள் பிள்ளைங்க. ஆதாம் ஏவாள் யாருன்னு தெரியுமா? முத படிக்கப்பட்ட முதல் மனுஷன். ஆதாம் வந்தாங்களா ஏவாள் முத வந்தாங்களா? ஆதாம் வந்தாங்க. ஆதாம் பிறகு யாரு வந்தா? ஏவாள் பிறகு யார் வந்தா? காயின் பிறகு ஆபேல் பிறகு
தெரியாதுல்ல. மூணாவது பையன் சேத். எடுத்துட்டீங்களா? படிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் என்ன கொடுத்தாரு? என்ன காணிக்கை? நிலத்தின் கனிகள். அப்படின்னா அவர் வந்து பித்தானி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பித்தானி ஃபார்மர். ஆனா அவர் என்ன விதைச்சாருன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? அவர் வந்து ஒரு ஃபார்மர். அதுல இருக்கிற கனிகளை கொண்டு வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரு. அடுத்தது ஆபேலோ தன் மந்தையின் தலை ஈற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேல் என்ன கொண்டு வந்தாரு? தலைச்ச. அப்படின்னா மந்தையிலேயே தலைச்ச ஆடுகள் இருந்து அதோட பிள்ளைகளை குண்டு குண்டு குண்டா இருக்கிறத தேவனுக்கு குண்டா இருக்கவ எப்படி கொழுமையா இருக்குது. அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சாப்பிட்டு சுகமா ரேனன் மாதிரி நல்லா சாப்பிட்டு சுகமா இருக்குது. யாருக்கு வந்து கொடுத்தாரு? தேவனுக்கு கொடுத்தாரு. ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். பாருங்க, தேவனோட வார்த்தை சொல்லுது, தேவன் வந்து ஆபேலோட காணிக்கை மட்டும் அங்கீகரிக்கல, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார். நம்ம முதல்ல என்ன படிச்சோம்? எதனால ஆபேலும் அவனோட காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது? ஏன்னா அவன் விசுவாசமாக தேவனுக்கு விதைத்தனால. அது எப்படிப்பட்ட காணிக்கை அவன் விதைத்தா? விசுவாசனால மேன்மையான பலிகளை அவன் செலுத்தினால. அடுத்த வசனம், காயினையும் அவன் காணிக்கையையும் அவன் அங்கீகரிக்கவில்லை. அவர் அங்கீகரிக்கவில்லை. தேவன் வந்து அவனையும் அப்படின்னா காயினையும் நம்ம இப்படி படிப்போம். அப்படின்னா வந்து ஆபேலையும் ஆபேலோட காணிக்கையும் அங்கீகரித்த தேவன், காயினுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, காயினுக்கு என்ன ஆயிடுச்சு? எரிச்சல். உங்களுக்கு புரியணும்னா வயிற்றெரிச்சல். என்ன வந்துருச்சு? என்ன வயிற்றெரிச்சல்? வயிற்றெரிச்சல் இதனால வரும் பொறாமனால வர. இப்ப காயினுக்கு எப்படி தேவனே ஆபேலோட காணிக்கையை ஏற்றுக்கொண்டார்? அவனை மட்டும் இல்ல, காணிக்கை மட்டும் இல்ல, ஆபேலையும் சேர்த்து எப்படி தேவனை ஏற்றுக்கொண்டார்? நானும் தானே போய் கொடுத்தேன், என்னோட ஏற்று கொள்ளல. ஆனா இங்க இருக்கிற ரகசியம் என்னது? அவன்கிட்ட விசுவாசம் இருந்தது, ஆபேல்கிட்டயோ காயின்கிட்டயோ இல்ல. இது வந்து யாருக்கு தெரிஞ்சிருச்சு? ஆபேல் தெரிஞ்சு அவருக்கு வயிற்று எரிச்சு. எப்படி? காயினுக்கு வயிற்று எரிச்ச. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். உங்களோடது உங்களோட, ஹல்லேலூயா, உங்களுடையது உங்களோட, மற்றவங்களுடையது மற்றவங்களோட. மற்றவங்களுக்கு கிடைச்சதை பார்த்து நீங்க வயிற்று எரிச்சல் படாதீங்க. இன்னைக்கு வயிற்று எரிச்சல் எதனால தெரியுங்களா வருது? பொறாமை எதனால வருதுமா? உங்களால செய்ய முடியல. என்னது? உங்களால செய்ய முடியல, உங்களால அந்த இடத்துல நிக்க வாய்ப்பு கிடைக்கல சொல்லும் போது உங்களுக்கு என்ன வந்துருது? எப்படி அவங்க நிக்கிறாங்க, எப்படி அவங்கனால அந்த மென்மையை பார்க்க முடியுது? தெரியுதுல மென்மையை பார்க்கறாங்கன்னு. நீங்க கீழே இருக்கீங்க தெரியுதா? அது அப்படி ஏற்றுக்கிறதுனால உங்களுக்கு என்ன வருது? வயிற்று எரிச்சல். நீங்க வயிற்று எரிச்சல் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வரும்? ரெண்டு ஒன்று தானே சிஸ்டர்? விரோதம் வந்துடும், பாசிட்டிவ் வியாதி வந்துடும், அடுத்தது பாவம் தான் வரும். என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்ய ஆரம்பிக்க போறீங்க. ஓகே, அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ரொம்ப அழகா தேவனோட வார்த்தை. எரிச்சல் வந்தோடனே மூஞ்சி என்னவா மாறிடுது? நல்லா இருந்த மூஞ்சி வேற மூஞ்சியா மாறிடுது. இன்னைக்கு சில பேர்த்தோட மூஞ்சி அப்படிதான் இருக்கு. அதுலயே கண்டு கொண்டுக்கலாம் இது ஏதோ ஒரு எரிச்சல் ஆவில வந்து உட்கார்ந்துருக்கு. ஆனா அந்த ஆளு அது கொண்டுதான் தெரியும். ஹல்லேலூயா. நம்மளுக்கே பேச பயமா இருக்கும். பேசணுமா பேச வேண்டாம் மாடு. புரியுதுங்களா? புரியுதுங்களா?
எரிச்சல் ஆவி வந்தனால காயினோட முகம் வேறுபட்டு போனது. நான் பாஸ்டர் கூட ஒரு இதுக்கு போயிருந்தேன், ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்க வந்து ஒரு பிரதர் வந்து சாட்சி சொல்ல வந்தார். என்ன சொல்ல வந்தாரு? சாட்சி சொல்ல வந்தார். அவர் சொல்லும் போது ஒரு டிஸ்க்ளைமர் போட்டார். என்ன போட்டாரு? டிஸ்க்ளைமர் என்ன தெரியுங்களா? தெரியுமா? என்னது? ஒரு 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 டிஸ்க்ளைமர்னா வந்து ஒரு எச்சரிப்புன்னு சொல்லலாமா? ஒரு உணர்த்தல், ஒரு டிஸ்க்ளைமர் போட்டாரு. எனக்கு அவர் வந்து அந்த டிஸ்க்ளைமர் போடாம அப்படின்னா நான் இந்த காரியத்தை சொல்றேன், நான் வந்து எந்த ஒரு பாசறையும் நான் புண்படுத்த நான் இது சொல்லலைன்னு போட்டேன். எதுக்கு? அந்த சாட்சிக்கு முன்பாக டிஸ்க்ளைமர் போட்டா அது என் இதயத்துல அப்படியே ஒட்டிச்சு. சரிங்களா? அவர் முதல் சொல்றாரு, சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்லிட்டாருன்னா, அவர் சாட்சி சொல்ல என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வந்து இந்த சாட்சி சொல்றேன், எந்த ஒரு பாசம் தவறா எடுத்துக்காதீங்க, நான் யாரையும் புண்படுத்துறதுக்கு இதை பேசலன்னு சொல்லிட்டாரு. சொன்னே சொன்னாரு, நானும் அவரும் ரொம்ப க்ளோஸ். எனக்கு டிஸ்க்ளைம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? நானும் அவரும் க்ளோஸ். இப்போ டிஸ்க்ளைம் என்னது? நானும் அவர் க்ளோஸ்னால மற்ற எல்லா பாசரும் உங்க கூட நான் க்ளோஸா இல்லாதனால தவறா எடுத்துக்காதீங்க. டிஸ்க்ளைம் எனக்கே வருது. புரியுதுங்களா? புரியல? ஓகே, அவர் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டேன். டிஸ்க்ளைமர் தமிழ் என்னன்னு சொல்லி எடுக்க சரிங்களா? அவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். நான் சொல்ல போற சாட்சி நான் எந்த ஒரு பாசறையும் நான் புண்படுத்த வரலன்னு அவர் சொல்லிட்டாரு. நீங்க யாருமே தவறா எடுத்துக்காதீங்கன்னு. அப்புறம் சாட்சி ஆரம்பிக்கிறாரு. நான் இந்த பாசனம் ரொம்ப க்ளோஸ். என்னது? ரொம்ப க்ளோஸ். அவர் அந்த வார்த்தை சொன்னா டிஸ்க்ளைமர் எனக்கே வந்துருச்சு. அப்பனா வந்து டிஸ்க்ளைமருக்கு நான் இப்போ என்ன போடணும்? நானும் இவரும் க்ளோஸ்னால உங்க கூட மற்ற பாசங்களும் நான் க்ளோஸா இருக்கிறதுனால தவறா எடுத்துக்காதீங்க. டிஸ்க்ளைமர் நானே போடுறேன். அடுத்தது, அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. என்னது? இப்போ எனக்கு அடுத்தது என்ன வரும்? ஒரு எச்சரிக்கை வந்துருப்பீங்க. அவர் தான் போட்டாரு ஒரு எச்சரிக்கை, மறுபடியும் வந்துச்சு. அப்படின்னா நான் இவர் அண்ணனுக்கு கூப்பிடுறதுனால நாங்கள் ஒரு குடும்பமா இருக்குன்னா நான் உங்க கூட மற்ற பாசத்துக்கு நான் ஒரு குடும்பமா இல்லாதனால தவறா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவர் டிஸ்க்ளைமர் முதல்ல போட்டார். அவர் சொல்ற ஒவ்வொரு சாட்சிக்கு எனக்கு என்ன வந்துச்சு? எச்சரிக்கை வந்துச்சு, டிஸ்க்ளைமர் வந்துச்சு. புரியுதா சிஸ்டர் நான் சொல்றது? புரியுதுங்களா? அடுத்த சொல்றாரு, என்னோட உள்ளத்தின் ஆழத்தை எல்லாமே நான் அவர்கிட்ட ஷேர் பண்ண முடியும். திருப்பி எனக்கு என்ன வந்துருச்சு? டிஸ்க்ளைமர் வந்துருச்சு, எச்சரிக்கை வந்துருச்சு. அப்படின்னா இவர்கிட்ட தான் என்னால் ஷேர் பண்ண முடியும், உங்கள்கிட்டலாம் என்னால் ஷேர் பண்ண முடியாது. அங்கே வந்து பார்த்துருக்கேன், டிஸ்க்ளைமர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, நிறைய சொன்னார். எனக்கு டிஸ்க்ளைமர் வந்துக்கிட்டு பக்கத்தில் பார்த்துட்டு பாஸ்டர் வந்து ரொம்ப சந்தோஷமா சாட்சி கேட்டுட்டு இருக்காரு. காடிக்கு வந்துட்டு என்னை ஒரு கூட்டு போனால் ரொம்ப கஷ்டம். காடிக்கு வந்துட்டேன்னா பாஸ்டர் கேட்டேன்மா, ஒரு டிஸ்க்ளைமர் போட்டாரு எனக்கு கேட்டேன். பாஸ்டர் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டாரு, எதுக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரியலையா? நான் ஒரு கேள்வி கேட்டாலே பாஸ்டருக்கு என்ன தெரிஞ்சிடும்? நான் இன்னமும் கண்டு பிடிச்சிட்டேன். இன்னமும் கண்டுபிடி பாஸ்டர் கேட்குறேன், என்னன்னு சொல்லி இல்லை ஒன்றும் இல்லை, என்னன்னு சொல்லி இல்லை ஒன்றும் இல்லை. அவர் கேட்டுகிட்டே இருந்தாரா? கடைசி வந்து அந்த டிஸ்க்ளைமர் வேறு யாருக்கும் இல்லை, உங்களுக்கு தான் சொன்னாரு. யாருக்கு? உங்களுக்கு தான் சொன்னாரு. ஏன்னா அங்கே வந்து அவருக்கு அங்கே உள்ள பாஸ்டர் யாருமே தெரியாது. அவங்க வந்து பாஸ்டருக்கு யாருமே தெரியாது. இவர் யாரோட அண்ணன் பழகினா அவரோட பிரச்சனை யார்கிட்ட சொன்னா என்ன? ஆனா அவருக்கு தெரிஞ்சவரு இவரும் அவர்தான். அப்பதான் சொன்னேன், அந்த எச்சரிக்கை உங்களுக்கு தான். பாரு, எனக்கு அது கூட தெரியாம நானு உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கேன். பாரு, ஒண்ணுமே தெரியல. ஆமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியுமா? இப்ப யாரோட சாட்சி கெட்டு போனது? அவர் யாருக்காக அவர் சொல்ல யாருக்காக சொன்னாலும் அந்த கண்டுபிடிச்சாச்சுல. புரியுதுங்களா? வயிற்று எரிச்சல் நம்மளுக்கு வேண்டாம். நீங்க பொறாம கொள்ளும் போது நீங்க தான் பாவத்துக்குள்ள தள்ளப்படுறீங்க. நீங்க தான் தீமையான காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. நீங்க யார் மேல பொறாம கொள்றீங்களோ, நீங்க யார் மேல எரிச்சல் கொள்றீங்களோ அவங்கள தேவன் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இன்னும் 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 மொய்த்து கொண்டுதான் இருப்பாரு. ஏன்னா தீமையானது அவனுக்கு விரோதமாக எழும்புறதுனால தேவன் இவனை இன்னும் மொய்த்து கொண்டுதான் இருப்பாரு. ஏன்னா இவனை உணவுனால நீ எழுப்பிட்டனா தேவன் ஒண்ணு இவனை குழைச்சிருந்தாருன்னா உன்னோட தீமை அவனை, புரியுதுங்களா? கண்டிப்பா தேவன் இன்னும் அவனை மொய்த்து கொண்டுதான் இருப்பாரு. சோ நீங்க எரிச்சல் கொள்ளாதீங்க. ஆவியில் காயினை போல
எரிச்சல் கொண்டு உங்க முகத்தை வேறுபட்டு அப்படின்னா வேறையாக மாத்தாதீங்க. நீங்க இருக்குன்னே அழகா இருக்கீங்க. நீங்க ஒரிஜினலே உங்களோட ஒரிஜினாலிட்டியே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க அது வேறையா மாத்தாதீங்க. உங்களோட நேச்சுரல் பியூட்டியே ரொம்ப அழகு. புரியுதுங்களா? நீங்க வேறுபட்டு மாத்தாதீங்க. அடுத்தது படிங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்குள்ள உண்டாகிற எரிச்சல், உங்களுக்குள்ள உண்டாகிற பொறாமையும் யாரும் பார்க்கல, உங்களை சிந்தைய யாரும் அறியல, உங்களை செயல் யார் கவனிக்கலன்னு நீங்க அப்படி நினைக்கவே கூடாது. ஆனா உங்க கூட இருக்கிற தேவன் அதை அறிவார். ஹல்லேலூயா. தேவன் அதை அறிவார். நீங்க மறைவாக இருக்குதுன்னு சொல்லி நீங்க எண்ணாதீங்க. வேதம் நிறைய இடத்துல அப்படி போட்டிருக்கு. உங்களுக்கு நிறைய இடத்துல அந்த மாதிரி நம்ம பிரசங்கமும் பண்றோம். நீங்க எது மறைவாக இருக்கோ, எது எனக்கு தெரியாது, பாசருக்கு தெரியாது, ஜோனல் எனக்கு தெரியாது, ஏஞ்சலுக்கு தெரியாது நீங்க நினைக்கிறீங்களோ அது தேவன் வெளியரங்கமாக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் இன்னொரு ரகசியத்தை கொடுத்துட்டாரு. என்னது? உனக்கு எரிச்சல் உண்டானா மூஞ்சி வேறு படம், சிரிக்கவே சிரிக்காது, மூஞ்சில ஒரு பிரகாசமும் இருக்காது. பழமொழி இருக்கு இல்லைங்களா? எனக்கு அது இஞ்சி தின்ன குரங்கு இஞ்சி பச்சை வருது, என்னை பார்த்தா குரங்கு. இந்த பழமொழி நான் கேட்டிருக்கேன், பாய்ச்சதே இல்லை. நிறைய தடவை கேட்டு அப்படியே அமைஞ்சிருச்சு நினைக்கிறேன். இஞ்சி மறுபடியும் வளர்க்கல. இஞ்சி தின்ன குரங்கு என்னை பார்த்தா குரங்கு. புரியுதுங்களா? தேவன் பாருங்க நம்மளுக்கு அந்த ஒரு காலத்தை கொடுத்துருக்காரு. எரிச்சல்னா மூஞ்சி வேறுபட்டு கிடக்கும். தேவனோட சமாதானம் இருக்காது, தேவனோட சந்தோஷம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. குணமாச்சும் லிப்ஸ்டிக் அடிச்சு மேக்கப் அடிச்சு கொஞ்சாச்சும் அழகா இருக்கும். அப்படின்னா டெட் பாடி, சரிங்களா? டெட் பாடி சொல்றேன். அதாச்சும் கொஞ்சம் இறந்து போயிட்டாலும் நம்ம கொஞ்சம் அழகா அடிச்சு வச்சு பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஆனால் இதெல்லாம் பார்க்கவே முடியாது, அப்படி இருப்பாங்க. அடுத்தது, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? உன் முகநாடி உன் முகத்தை படித்த தேவனுக்கு தெரியாதா உன் மூஞ்சி இப்ப மாறி போய் கிடக்குது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் முகத்தை படிச்ச தேவனுக்கு தெரியாது இப்போ உன் மூஞ்சி கொஞ்சம் ஒரு மாதிரியா மாறி போய் கிடக்குதுன்னு. தேவன் படைக்கும் போது நம்மளை எதனால உண்டாக்குனா நன்மையை வைத்து, நன்மையான சிப்பை வச்சுதான் நம்மளுக்கு உண்டாக்குனாரு. ஹல்லேலூயா. நன்மையான சிப்பை வச்சுதான் உண்டாக்குனாரு. ஆனா அந்த நன்மை போய் தீமையான உன் முகத்துல வரும்போது தேவன் அறிவாரா அறிமாட்டாரா? படித்தவருக்கு தெரியாது ஒரு மாற்றம் உண்டாயிருக்குன்னு, படித்தவருக்கு தெரியாத அங்க ஒரு ஓட்டம் இருக்குன்னு, படித்தவருக்கு தெரியாத அங்க ஒரு அழுக்கு காணப்படுதுன்னு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் அதை அறிந்தார்னா தேவனோடு நடக்கிறவங்க, தேவனோட இசைக்கிறவங்க, அவங்களுக்கு தேவன் வெளிப்படுத்த மாட்டாரு? வெளிப்படுத்துவார். தேவன் வெளிப்படுத்த மாட்டாரு? வெளிப்படுத்துவார் தானே. அப்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்கணுமா இல்லையா? ஆமென். ஜாக்கிரதையா இருக்கணுமா இல்லையா? உங்களுக்கெல்லாம் பார்த்து எங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி தானே இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு 80% நம்மளுக்கு தேவன் வெளிப்படுத்துவார். எனக்கு மட்டும் இல்லை, நான் எப்போதும் நான் சொல்ல மாட்டேன் என் தேவன் எனக்கு மட்டும்தான் பேசுவார், எனக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவார். உங்களுக்கும் வெளிப்படுத்துவார். யார் உங்களை கண்டு எரிச்சல் கொள்றா, யார் பொறாமை கொள்றா, யார் உங்களுக்கு தீமையாக எழும்புறான்னு தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். யாருக்கு? நான் அதையும் சொல்லிடுறேன். யாருக்கு? தேவனோட நடக்கிறவங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துவார். நான் தேவனோட நடக்கிறேன்னு சொல்லிட்டு நீ நடக்காம அங்கே நின்றுட்டுன்னா தேவன் அதை வெளிப்படுத்த மாட்டாரு. அதையும் நீங்க விளங்கிக்கொள்ளும். ஆமென். அப்ப தேவன் வந்து காயினை பார்த்து கேட்கிறார், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? தேவன் என்ன கேட்கிறாரு? நீ நன்மை செஞ்சிருந்தா மேன்மை அது வந்து உனக்கு நல்லதா தானே வந்து அமைஞ்சிருக்கணும். அப்படா நம்ம என்ன படிச்சோம்? ஆபேலோட காணிக்கை எதனால மென்மைப்பட்டது? அவனோட விசுவாசனால. அவன் வந்து தேவனுக்காக உகந்ததை மென்மையானதை அவன் கொடுக்கணும்னு அவன் மாற்றிட்டான். ஆனா ஆபேல அவன்கிட்ட விசுவாசம் இல்லை, ஆனாதான் அவன் தேவனுக்கு பெஸ்ட் அவன் கொடுக்காதனால இருக்கிறத எண்ணி அவன் கொடுத்தான்னு நம்ம வந்து இப்படி காட்டுறோம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு?
அவனோட கிரிகள் பத்தி அவன் தேவன் பேசுறாரு. உங்கள்கிட்ட விசுவாசம், தேவன் மேல உறுதியான விசுவாசம் இருந்ததுன்னா நீங்க நன்மையான கிரிகளை மட்டும் தான் சேர்வர்களாக இருப்பீங்க, தவிர தீமையானதை செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களோட விசுவாசம் யார் மேல? தேவன் மேல. தேவன் நம்மளுக்கு கெட்ட வழியை காட்டுவாரா இல்ல நல்ல வழியை காட்டுவாரா? நல்ல வழியை காட்டுற தேவன் நம்மளும் நல்ல வழியில தான் நடப்போம். ஆனா நீங்க தீமையான காரியத்தை செய்றீங்கன்னா நீங்க தேவன் மேல விசுவாசம் கொள்ளுன்னு தான் அர்த்தம். அதான் தேவனோட வார்த்தை ரோமன்ல சொல்றது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எப்படி விசுவாசனால நீதிமான் பிழைக்கிறான்? விசுவாசம் மட்டும் போதுமா? இல்ல, நீங்க அதுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். விசுவாசனால உண்டாகிற என்னென்ன கனியோ அதை நீங்க செய்கிறவர்களாக இருக்கணும். அப்பதான் நீங்க நீதிமானாக எண்ணப்படுவீர்கள். அதனால கிரிக்கையினால்தான் நீங்க நீதிமானாக மாற்றப்படுறீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா வேதம் கரெக்டாக சொல்லுது, கிரிகை நிமித்தமாக யாருனாலையும் நீதிமனாக ஆக்கப்பட. ஆனா தேவனை விசுவாசிச்சீங்கன்னா நீங்க அனைத்தையும் தானாகவே செய்வீங்க. பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன். இப்ப ஒரு பாவம், அது பாவம் யாரும் பார்க்கல, அங்க யாரும் இல்லை, அந்த பாவத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அது உங்களுக்கு தேவை உள்ளதா இருக்கு. இப்ப அந்த பாவத்தை நம்ம செய்யுமா செய்ய மாட்டோமா, அது நம்மகிட்ட இருக்கு இல்லைங்களா? நம்மகிட்ட இருக்கிற ஒரு காரியம். ஆனா நீங்க தேவனை விசுவாசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த காரியம் எடுக்காத, தொடாத, அது தேவனுக்கு அருவருப்பானது உங்களுக்குள்ள உணர்த்தப்படும். அது நீங்க விட்டு விலகி போவீங்க. ஏன் நீங்க விட்டு விலகி இவனும் அந்த ஏவுதல் இருந்தாலும் அது விட்டு போறது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம் தெரியுங்களா? அந்த சோதனைல இருந்து, அப்பனா அந்த வஞ்சிக்கப்படுற அந்த காரியத்துல இருந்து, ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கு. அதை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு நிம்மதி தரலாம், அது உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஆனா இருந்தாலும் நீங்க அந்த ஏவுதல் நிமித்தம் நீங்க அதை விட்டு விலகி போறீங்க. ஏன்? தேவன் மேல இருக்கிற விசுவாசனால தான் நீங்க விட்டு விலகி போறீங்க. நீங்க தேவன் மேல இருக்கிற விசுவாசனால தான் நீங்க விட்டு விலகி போறீங்க. உங்களுக்கு இருக்கிறாங்க என்ன தெரியுங்களா? தேவனை விசுவாசித்து விட்டு விலகி போகிறது. இதுதான் அங்க உங்களோட விசுவாசத்தோட கனியாக காணப்படுகிறது. தேவனை விசுவாசிக்காதவன் என்ன பண்ணுவான்? அதை பெற்று கொள்ளுவான். புரியுதுங்களா? அதை பெற்று கொள்ளுவான். அடுத்தது தேவனை இன்னொரு வார்த்தை இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாருங்க, நீ நன்மை செய்யாம இருந்தனா பாவம் எங்க படுத்திருக்கும்? வாசப்படியில படுத்திருக்கும். அப்பனா நன்மை செய்யாதிருந்தா அடுத்த ஆப்போசிட் வேர்ட் என்னது? நீ தீமை செய்யறதுனால பாவம் உன் வாசப்படியில படுத்திருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? அது படுத்திருக்கனால நீங்க கதவு திறந்து வரீங்க, வீட்டுக்குள்ள அவன் புகுந்துடுறான். நீங்க நாக்கல் போட்டு வச்சிருக்கனால அவன் உட்காடுறான். நாக்கல் மட்டுமா போடுறீங்க? மெத்தைய போட்டு அவனை படுக்கையும் வச்சுக்கிறீங்க. அவனோட வேலை உன் வாசப்படி வரைக்கும். அதுக்கு மேல அவனுக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை. புரியுதுங்களா? அவனோட வேலை எங்க? வாசப்படி வரைக்கும் தான். நீங்க உத்தரவு கொடுக்காத வரைக்கும் அவனால உள்ள நுழைய முடியாது. நீங்க கதவு திறந்து வாசலை விசாலமாக நீங்க வைக்கிறனாலதான் அவன் உங்களுக்குள்ள தேவனோட வார்த்தை தெளிவா போட்டுருக்கு. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அவனுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும். அதுதான் சோதனை. அப்படின்னா அவன் வஞ்சிக்கிறான் நம்மள. புரியுதுங்களா? அவன் ஏற்கனவே வாசப்படியில் தான் படுத்திருப்பான், ஒன்னும் எங்க பண்ணல. சரிங்களா? ஆனா அவனோட பாவம், அவனோட தீமையான செயல், அவன் தீமையான காரியம், அவனுக்கு உண்டான எல்லா விதமான ஆஸ்திகள் எல்லாமே நம்மள வஞ்சித்து கொண்டே இருக்கும். அதான் போட்டிருக்க, அவனோட ஆசை உன்னை
பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டுக் கொள்ளுவாய் என்றார். நீ அவனை ஆண்டுக்குள்ள. இப்ப பிசாசு உங்களை பிடிச்சி வச்சிருக்க, இல்ல நீங்க பிசாசு பிடிச்சி வச்சிருக்கீங்களா? இப்ப சொல்லுங்க, வசனம் படி. நீங்க இப்ப சொல்லுங்க, வசனம் என்ன சொல்லுது? நீ அவனை ஆண்டுக் கொள்ளுவாய். நீங்க யாரு? அம்மா அங்க யாரு? வசனம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்க யார் சொல்லுது? நம்மள. அவனை யார் சொல்லுது? பிசாச. அப்ப நீ அவனை ஆண்டு கொள்ளுவான். இப்பயாச்சும் உங்களுக்கு விளங்குதான் பாவத்துக்கு உங்க மேல எந்த ஒரு அதிகாரமும் இல்ல. அவனுக்கு எந்த ஒரு உங்களை ஆண்டு கொள்றதுக்கு அவனுக்கு எந்த ஒரு வல்லமையும் இல்ல. அவன் செத்து போயிட்டான். தேவன் அவனை ஜெயம் கொண்டுட்டாரு. புரியுதுங்களா? தேவனோட பிள்ளைங்க மேல அவனுக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லாம தேவனோட செயலை முறியடிச்சிட்டாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? தேவன் எதை ஜெயம் கொண்டாரோ, தேவன் எதை முறியடித்தாரோ அதை நம்ம எடுத்து வச்சுட்டு சுத்திக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். விளங்குதா மோசஸ்? சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விளங்குதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? இன்னைக்கு இந்த வசனத்தை படிக்கும் போது நீ அவனை ஆண்டு பிசாசு கட்ட நம்ம அவ்வளவு பயங்கரமானவங்க. நீ அவனை ஆண்டு கொள்வார். ஆண்டவரே இவ்வளவு நாளா பாருங்களேன், துணிவு இல்லாம இருந்திருக்கோம். பிசாசு கட்டு நம்ம எவ்வளவு பயங்கரமானவங்க என்ன தெரியுதா? நீங்க உங்களுக்கே ஜாக்கிரதையா, மத்தவங்களை பார்த்து ஜாக்கிரதையா இருக்காண்டா, நீங்களே ஜாக்கிரதையா இருக்கு. நீ அவனை நீங்க தீமை கெட கொடுத்துட்டீங்கன்னா அவன் அடுத்து எங்க வந்து உட்காந்துருப்பான்? வாசப்படியில உட்காந்துருப்பான். அவனோட ஆசை, அவனோட பாவம் உங்களை வஞ்சித்து கொண்டே இருக்கும். வஞ்சித்து கொண்டே ஏற்கனவே நீங்க தீமை நிறைந்தவர்களாக இருந்தீங்கன்னா அவனை நீங்க ஆண்டு கொள்வீங்க. தேவனு பைபிளுக்கு வந்தோடனே 4வது சாப்டர்லயே தேவன் எனக்கு எழுதிட்டார். புதிய ஏற்பாடு பைபிள் திறந்தோடனே புதிய ஏற்பாடு 4வது அதிகாரத்திலே தேவனே எழுதிட்டாரு. இவ்வளவு நாள் நம்ம எப்படி இருந்திருக்கோம்? நம்ம புதிய ஏற்பாடு முடியும். இங்க விட்டுட்டு எச்சரிக்கையா தேவன் மினிக்க கொடுத்துட்டாரு. நம்ம என்ன ஒண்ணு தாண்டி பின்னாடி போயிட்டோம். அப்பாயம் என்னன்னு தெரியாம தாண்டி பிசாசுக்கு ஜாக்கிரதையா இருக்கீங்களோ இல்லையோ, உங்களுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கு. நீங்க தான் ரொம்ப பயங்கரவாதிகள், நீங்களும் நானும். நம்ம அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு பாசம் உங்களை வந்து விரட்டுவார். உங்களுக்கு இருக்கிற பிசாசை விரட்டுறதுக்கு. இப்ப பிசாசு உங்களுக்கு இருக்கிற பிசாசை விரட்டணுமா இல்ல வெளியே இருக்கிற இதை விரட்டணுமான்னு எனக்கே தெரியல. விளங்குதுங்களா? நீங்க பிடிச்சி எடுத்து ஏற்கனவே ஒரு பிசாசு விரட்டுற கதை சொல்லியிருக்கேன். கையட்டாவே ஆச்சு, ஓட்டி தொண்டை கட்டிக்கிச்சு. நீங்க புடிச்சு விடுத்துட்டு வரீங்க, நாம கஷ்டப்பட்டு விரட்டி விடணும். இன்னும் கொஞ்சம் வேகமா படிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிட்டு ஜெனசிஸ் 4வது அதிகாரம் அந்த 7வது வசனம் மனப்பாடமே பண்ணிடுங்க. மனப்பாடம் பண்ணி அது தியானிங்க. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்க உண்மையிலே யாரு? இப்ப என் வீட்டுக்கு மரியாதை தான் உட்காந்துருக்காங்க. ஆனா உண்மையிலே அது மரியாதை தானே, அது தேவன் தான் அறிவாரு, அவங்க தான் அறிவாங்க. விளங்குதுங்களா? நம்மளுக்கு ஒரு பேய் கதை சொல்லிட்டுமா திருப்பி? இது ஓட்டுறது இல்லை, இது நானே கடந்து போனேன். உங்களுக்கு தான் கொஞ்சம் நகைச்சுவை சொன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனா இது சில பேருக்கு சொல்லிட்டேன், கேட்டவங்க தெரியாத மாதிரி இருங்க. பாஸ்டர் நைட் ஷிஃப்ட். என்ன ஷிஃப்ட்? நைட் ஷிஃப்ட். என்ன பாஸ்டர் வேலை செஞ்சாரு இல்லையா? நைட் ஷிஃப்ட். அப்போ நான் வந்து நானே எஜுகேஷன் பிளான்லாம் போட்டு வச்சுட்டேன். வீட்டுக்கு திருட போனா நம்ம என்ன பண்ணோம்? ஏன்னா 3 பிள்ளைங்க இருக்காங்க. ரேனனுக்கு 7 வயசு, ரேனா பேபி, அவருக்கு வந்து 6 வயசுன்னு நினைக்கிறேன், 6 5 வயசு 7.
என்ன பிளான் போட்டேன்னா பாருங்க, எஜுகேஷன் பிளானே நான் சொல்ல போறேன். மேல ஒரு கதவு இருக்கு, அந்த கதவை திறந்து ஃபர்ஸ்ட் ரேகனை பும்பம் மேல ஏற்றி விட்டுருவோம். அடுத்தது ரேகன்கிட்ட பாப்பாவை கொடுத்துருவோம். ரேகன் தூக்க ரொம்ப கஷ்டம், அவன் உண்டு ரேகனால தூக்க முடியாது சொல்லிட்டு நம்ம தூக்கிட்டு இறங்கிடுவோம். ஆனா மறக்காம போன் எடுத்துட்டு போயிடணும். எப்போதும் நான் படைக்கும்போது ஸ்பெக்ட் போட்டோம், ஏன்னா எனக்கு தூரம் பார்க்க தெரியாது. பாசமே எனக்கு வந்து சிசிடிவி கண்ணுக்கு நேராகி போட்டாரு. எனக்கு வந்து கொஞ்சம் சத்தம் கேட்டாலே நான் ஏஞ்சிருவேன். எனக்கு அந்த ஒரு அலர்ட்னஸ் இருக்கும். கொஞ்சம் சத்தம் கேட்டாலே அன்னைக்கு நல்லா தூங்கிட்டோம், கண்ணாடியை கழட்டி வச்சுட்டேன். என்னது கண்ணாடி கழட்டி வச்சுட்டேன், நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு ரேனாவும் ரேகனும் என் பக்கத்துல தான் படுப்பாங்க. ரேகனா அந்த சைடாக படுத்துருப்பாரு. தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. எனக்கு சத்தம் தான் கேட்டுச்சு, கண்ணு ஒன்று திறக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் சேர்ந்து சரி ஒன்றும் இல்லை தூக்கம்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். படுத்து திருப்பி டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் மட்டும் கேட்கல, விடுபடுன்னு ஓடுற சத்தமும் கேட்டுச்சு. நான் படுத்துருக்கேன், பிள்ளைங்க 3 பேர் என்னோட. நான் கொஞ்ச நேரம் அப்பதான் கண்ணு திறக்கிறேன். கண்ணு திறந்தோடனே கண்ணு மங்களமா இருக்கு, ஏன்னா கண்ணாடி போடுறேன். மங்களமா அதனால பிள்ளைங்க பக்கத்துல இருக்காங்க. சரி ஒன்றும் கொஞ்சம் நம்ம அமைதியா நிதானமா இருக்குன்னு கண்ணாடி போடலையா, டக்குன்னு ஒன்று பாஞ்சி போடணும். இந்த சைடு லெஃப்ட்ல இருந்து இல்லை ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போனது. நான் கொஞ்ச நேரம் அப்படி ஜாம் ஆயிட்டேன். உண்மையிலே நடந்த சம்பவம். ஜாமா ஆயிட்டேன். திருப்பி வந்து சரி ஏன்னா புதுசா என்னமோ நடக்குது கண்டுபிடிக்கு. ஆனா அது தெளிவாகவும் தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி தேடிக்கிட்டு இருக்கேன். கண்ணாடி கண்ணாடிக்கிறத வச்சு தேடிக்கிட்டு இருக்கும்போது மக்கள் திருப்பி இங்கிருந்து பந்து போணுச்சு. என்ன பந்து போனுச்சுன்னே தெரியல. என்னமோ பந்து போனுச்சு. திருப்பி குடுக்குன்னு ஓடுற சத்தம் கேட்டுச்சு. இப்ப வெள்ளடாயிடுச்சு. ஓகே ரூம்ல என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணாடி போடுறேன். திருப்பி ஒண்ணு பறந்து போகுது. பார்த்தா பந்து போது பின்னாடி ரேகனும் ஓடுறோம். அப்பதான் கை விட்டு பக்கத்துல இருந்த பிள்ளைய காணும். பிள்ளை என்னால இருந்து நடுராத்துல பின்னால இருந்து பண்டு எனக்கு பேய் நடிச்சு நம்ம தான் பேயா. சட்டம் பேயே இருக்காது. என்ன இருக்காது? பேயே இருக்காது. நல்லா சிரிக்கிறீங்க. இன்னொரு சொல்லட்டுமா? நான் மற்றவங்க கதை சொல்ல முடியாது, என்னோட கதை சொல்லணும். நான் எப்போதும் கனவு கண்ணாலே மறந்துடுவேன். என்னது சொல்லும் போது எப்படிதான் கோழி தள்ளலாம் போகுதுல ஞாபகம் தெரியல. நான் கனவு கண்டனா கனவை மறந்துடுவேன். ஆனா என் தூக்கம் கட்டு போயிடும். எனக்கு தேவையில்லாத கனவு இல்லை. கனவு வந்துருச்சு. எனக்கு கனவு வந்தாலே பிடிக்காது. எனக்கு கனவு வந்தாலே பிடிக்காதுங்க. என்னோட தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். இன்னொன்று என்ன பிரச்சனைனா, நான் ஏஞ்சேன்னா அந்த கனவு அப்பயே காணணும். என்ன கனவு கண்ணே தெரியாத கனவு கண்ண தூக்கம் ஒழுங்கா தூங்கலாம், அது மட்டும் தான் தெரியும். ஆனால் நான் எப்போதும் ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன். என்னது ஆல்ரெடி நான் தூங்கும்போது தேவ தரிசனத்தையும் சொப்பனத்தையும் காணணும். ஆனால் அது வேற. ஆனால் நான் கனவு கண்டேன்னா நான் தவிப்பேன். உண்மையிலேயே அந்த கனவு எனக்கு ஞாபகம் தவிப்பேன். தவிப்பேன். ஜெபம் பண்ணணும். நான் உண்மையிலேயே ஜெபம் பண்ணுவேன். அழுவுறேன்னா உண்மையிலே அழுவேன். அப்போ அப்படிப்பட்ட கனவு வந்துச்சுன்னா நான் அந்த நேரத்தை ஏஞ்சி உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து என்னை உணர செய்யும். என்னோட கனவு அப்படிதான் இருக்கும். அன்னைக்கு ஒருத்தர் சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏஞ்சிடணும். ஏன்னா 2 பேரும் ஸ்கூலுக்கு போகணும் இல்லைங்களா. அனுப்பிவிட்டேன். ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டோன்னே ராத்திரி லேட்டாக தான் ஆடிச்சு தூங்க. ஏன்னா சத்திர சர்வீஸ் முடிஞ்சு மணி எப்போது தூங்க 3-4 ஆயிடும். பாசப்பட்டு பேசி அப்போ பாசத்தை போய் அனுப்பி விட்டுட்டு நான் வந்து திருப்பி அந்த தடவை ஒரு ரொம்ப தூக்கம் வந்து படுத்துட்டு என்ன வந்துருச்சு, கனவு வந்துருச்சு. கனவுல என்னது நான் அதை உணர செஞ்சுட்டேன். உங்களுக்கு தெரியல, உணர்ந்தா அழுந்தா அழுவேன். புரியுதுங்களா? சோகமா இருந்தா நான் சோகமா தவிக்கிறேன்னா நான் உண்மையிலேயே தவிப்பேன். என்னோட கனவு அப்படிதான் இருக்கும். அன்னைக்கு நான் வந்து படுத்துருக்கும் போது நான் இன்னமும் செஞ்சேன் எனக்கு ஞாபகம் இருந்தது. நான் கண்ணை திறந்து அப்படியே எனக்கு சரியான தூக்கம். கண்ணை திறந்து பார்த்தா பாஸ்டர் எப்படியே ஏஞ்சி உட்காந்துட்டேன். சரி நம்ம வந்து கண்ணு வந்து உண்மையிலே ரொம்ப ரியலாக தவிச்சிருக்கோம் போல, பாஸ்டர் வந்து பார்த்துட்டாரு போல. அதனால ஏஞ்சி டக்குன்னு ஏஞ்சாரு. பார்த்தா
பார்த்து டக்குன்னு எஞ்சி உட்காந்துட்டு இப்படி பார்த்தாரு ஞாபகம் சொல்லிட்டு தூங்கிட்டேன். கேட்டு தூங்கிட்டேன். அப்புறம் தூங்கினே ஏஞ்சிட்டோமா அந்த பிள்ளைங்க போய் ஸ்கூலுக்கு ஏஞ்சி பாஸ்டர் கேட்டேன் என்னாச்சு 12 பாஸ்டர் சொன்னாரு ஆமா நீ 12 பாஸ்டர் சொன்னீங்க. பாஸ்டர் சொன்னாரு நான் படுத்துட்டு யாரோ அப்பதான் பாஸ்டர் தவிச்சு நான் தவிக்கிறது இல்ல அவர் எடுத்து ஒரு அடி வாங்கிட்டேன். ஒரே குத்து. அப்படியே என்னாச்சு இல்ல நான் கனவு கண்டேன். சரி இல்லம்மா அந்த கனவுக்கு சொல் எனக்கு நான் தப்பிச்சுன்னா அந்த கனவு எனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த கனவுல யாரு மெட்ட உதவாங்கன்னா ரேகன் உதவாங்கன்னா அந்த கனவுல ரேகன் உதவாங்கன்னா ஆனா உண்மையிலேயே உதவாங்கிறது உண்மையிலே உதவாங்கிறது எனக்கு சிறுதான் வந்துச்சு. வேற ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. சரிங்களா? பிசாசனுக்கு நம்ம திருப்பி பிரசங்கத்துக்கு வந்துடுவோம். பிசாசனுக்கு உங்க மேல வல்லமை இல்லை, உங்க மேல அதிகாரம் இல்லை. நீங்களே அவனை ஆழ்ந்து கொள்ற வரைக்கும் நீங்களே அவனை எடுத்துக்கொள்ற வரைக்கும் என்னோட சேர்ந்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். மணி 11 ஆயிட்டு கடைசி வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். பாருங்க, பொல்லாங்கனால் உண்டா இருந்து யார் பொல்லாங்கனால் உண்டா இருந்தான். அப்ப நம்ம வந்து முதல்ல வசனம்லாம் நமக்கு தெளிவா போடல, நம்மளே அது புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இங்க தெளிவா போட்டிருக்கு காயின் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தானா தீமை நிறைந்த மனுஷனாக காணப்பட்டனால அவனுக்குள்ள விசுவாசம் உண்டாகவில்லை. இப்ப நீங்க தீமையால உண்டாயிருந்தா நீங்க யாரோட பிள்ளை? பிசாசினால் உண்டானவன் தீமையால் நிறைந்தவனா இருக்கான். தேவனால் உண்டானவன் நன்மையினால் நிறைந்தவனா இருப்பான். இப்ப தேவன் வார்த்தை சொல்லுது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து காயே தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். காயினை போல இருக்க வேண்டாம். நீங்க பொல்லாங்கினால் தீமையினால் நிறைந்த மனுஷனாக இருக்க வேண்டாம். ஏன் நீங்க அப்படி நிறைந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவன் மேல விசுவாசம் இல்லை. தேவன் மேல விசுவாசம்னா நீங்க அந்த தேவனை உங்க தேவனாக ஏற்றுக்கொள்ளதா இருக்கு. உங்களுக்கு விளங்குதுங்களா? நீங்க ஏன் தேவனை விசுவாசிக்கலன்னா நீங்க அந்த தேவனை உங்களோட தேவனாக நீங்க ஏற்றுக்கொள்ளல. நீங்க ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல உங்களுக்குள்ள தீமையானது நிறைந்திருக்கு. இது நீங்க அந்த தேவனை நீங்க தேவனாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க விசுவாசிப்பீங்க. அந்த தேவன் எப்படி நன்மையால் நிறைந்தவராக இருக்கிறாரோ அதே போல நீங்க அனைவரும் நன்மையால நிறைந்தவர்களாக இருப்பீங்க. நன்மைகளே செய்கிறவர்களாக இருப்பீங்க. நன்மை செய்கிறவங்க என்னது? பக்தி விருத்திக்கு எதுவாக செய்கிற காரியங்கள் அனைத்தும் நன்மைக்கு எதுவான காரியங்கள். பொல்லாங்கினால் இருந்தான் இருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? இப்ப தேவன் வாட்ஸ்ல அவன் எதனால ஆபில கொலை செய்தானா? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் அவனோட கிரியைகள் எப்படிப்பட்டவங்களா இருந்துச்சா? அவனோட பொல்லாவைகள் என்னது? முதலாவது அவிசுவாசம். ஏன்னா விசுவாசமா இல்லாதனால தான் அவன் வந்து மென்மையான பலிகளை அவனால செலுத்த முடியல. ரெண்டாவது அவனுக்கு என்ன வந்தது? எரிச்சல் வந்தது. இதெல்லாம் எங்க கிரிகையினால செய்யல. அவனுக்குள்ள இருக்க சுபாவம் இல்லையா? புரியுதுங்களா? இதுதான் தேவன் என்னன்னு சொல்றாரு, பொல்லான கிரியைகள் அவனுக்குள்ள உண்டாயிருந்து. இன்னைக்கு உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க, உங்களுக்குள்ள எத்தனைப்பட்ட தீமையான பொல்லான கிரியை உங்களுக்குள்ள இருக்குது. கிரிகைன்னு சொல்ற செயல் நான் சொல்ல, உங்களோட சுபாவம், உங்களோட கேரக்டர், உங்களோட இமோஷனலை நீங்க செக் பண்ணுங்க.
check yourself. யாக்கோப்பு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல போட்டிருக்கு, அனைத்தையும் தேவனால உண்டானது இல்ல, அது உலகத்தினால உண்டானது. இதெல்லாம் நீங்க எங்க இருந்து கற்றுக்கொண்டு வந்தீங்க? அப்ப உங்களோட கற்றுக்கொள்ளுதல் அதிகமாக தேவ வார்த்தை மேல இருக்கா இல்ல உலகத்து மேல இருக்கா? நீங்க தேவன வார்த்தை கற்றுக்கொள்றவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க மத்தியில இருக்காது, இப்படிப்பட்ட சுபாவங்கள் உங்க மத்தியில இருக்காது, இப்படிப்பட்ட தீமையான கிரியைகள் உங்க மத்தியில இருக்காது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாளே என்னைய பிடிச்சிட்டு போயிருவாங்க. இயேசு கோயில்ல என்ன சொன்னாரு, நான் உனக்காக உயிர் கொடுப்பேன், ஆனா உன்னை பிடிக்க நானு விட மாட்டேன். அவன் செஞ்சது சரியா தவிர உங்களுக்கு கரெக்டான தோணுது, தேவனுக்கு என்னவா தோணுச்சு, அப்பாலே போ சாத்தானே தான் சொன்னாரு. நீங்க நினைக்கிற பிசாசுனா கல்ல விரிச்சு போட்டு ஆர்டர் தான் பிசாசு. நீங்க எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னது பிசாசுனா வெளியாரமாக பாக்குறதா பிசாசு. உங்களுக்குள்ள நிறைய மறைஞ்சு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்குள்ள நிறைய மறைஞ்சு இருக்கிற காரியம் அது பிசாசோட கிரியை. ஆனாதான் தேவன் தன்னோட வார்த்தையினால அவர் அதத்தினாரு யார பேசுறத. அதுக்கு நான் கேட்டேன் வேணா, அவனை போல சிறந்த ஊழியக்காரனை யாருமே நீங்க கேட்டீங்க. தேவனுக்காக உயிர் கொடுத்ததே துணிந்தவன். எத்தனை பாருங்க, இயேசு கிறிஸ்துவ கெத்செமனே தோட்டத்துல பிடிக்க மாட்டாங்க. என்ன சின்ன கூட்டமா வந்தாங்க, பெரிய கூட்டத்தானே. இயேசுவை பிடிக்கணும்னா எவ்வளவு பெரிய படம் வேணும். வந்தாங்க, இயேசுவை பிடிக்க வந்தனோட காதை யார் வெட்டினா? பேதுரு வெட்டினாரு. ஏன் அவருக்கு பைபிள்ல இவ்வளவு படம் இருக்க, நம்ம இப்படி செஞ்சோம்னா நம்மள இயேசுக்கு பதிலாக நம்மள பிடிச்சிட்டு போயிடுவாங்க மைதானா? தேவனுக்காக துணிஞ்சு நின்றவன். நீங்க எவ்வளவு பெரிய பக்தி விருத்திக்கு எதுவாக இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய விசுவாசியா இருந்தாலும், நீங்க எவ்வளவு அந்நிய பாஷை பேசினாலும், உங்களுக்குள்ள பிசாசுன்னு உங்க வாசப்பட்டு தான் படுத்திருப்பாங்க. அவனோட ஆசை உங்களை மதித்து கொண்டே தான் இருக்கும். நீங்க ஜாக்கிரதையாக இருக்க கற்று கொள்ளுங்க. வசனம் சொல்லுது இல்லையா, அவனை எவன் விளங்கலாம்னு வகை தேடி சுத்தி திரிகிறான். அவனுக்கு அவ்வளவு பசி. சிங்கம் பசியா இருக்குமா? வாய்ப்பு இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க. சிங்கம், நீங்க டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா சிங்கம் பசியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது காட்டுக்கு ராஜா, அது பசி எடுத்தாலே யாருமா அடிச்சு சாப்பிட்றோம். ஆனா சிங்கமே பசியா இருக்குன்னா அதோட பசி எப்படியா இருக்கும்? நான் சொல்றது அதே பசியா இருக்குன்னா அப்ப அதோட பசி எப்படியா இருக்கும்? அப்படிதான் பிசாசுன்னு சுத்தி திரிகிறாங்க, நம்மளை விழுங்குறதுக்கு, நம்மளை சாப்பிடணும். அவன் புடியில போய் மாட்டினீங்கன்னா முதலே சொல்லிச்சு, அவன் உங்களை ஆண்டு கொள்ள, நீங்க தான் அவனை ஆண்டு கொள்றீங்க. ரெண்டையும் தெய்வம் தான் படிச்சிடும். உங்களையும் என்னையும் படிச்சுதான் தேவன். மானத்துல இருந்து விழுப்பட்டவனை படித்தது தேவன். அவன் ஒரு மடங்குனா நம்ம அவனோட 2 மடங்கா இருக்கும். நடக்குதுங்களா? வசனம் முடிச்சாச்சா? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் தான். எதனால அவன் காயின் வந்து ஆண்களை கொன்றானா, அவனுக்குள்ள அவனோட கிரிகை தீமையாக இருந்ததுனாலையும் தன் சகோதரோட கிரிகை நீதி உள்ளதாக இருந்ததுனாலும். இன்னைக்கு உங்களோட பகை, நீங்க எல்லாரும், நம்ம எல்லாம் கிறிஸ்துவ தான் இருக்கோம், எல்லாரும் ஞானசாலை எடுத்துக்கோம், எல்லாரும் தேவனோட வார்த்தை கேட்கணும். ஆனா உங்களோட பகை, நீங்க தீமை நிறைந்தவங்களாக இருந்தா இன்னைக்கு நீங்க ஆராய்ந்து பாருங்க, உங்களோட பகை நீதி உள்ளவருக்கு மேலதான். உங்களோட பொறாமை, உங்களோட கோபம், உங்களோட எரிச்சல், சண்டை போடணும், எதிர்த்து நிக்கணும். நீங்க தீமை நிறைந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட நீங்க வாதாடுறவங்க வந்து நீதி உள்ளவங்களா தான் இருக்கு. இல்லை நீங்க ஏன் போய் சண்டை போட போறீங்க? நீங்க அவங்க மேல எரிச்சல் பட போறீங்க. மறுபடியும் சொல்றேன்,
நமக்கு பொறாமை ஞாபகங்களா வருது? உங்களால அதை செய்ய முடியல, உங்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கல, உங்களால அந்த இடத்த அடைய முடியல, எப்படி அவங்க அடைஞ்சாங்கன்னு அந்த ஒரு எரிச்சினால் பொறாமைனால தான் நீங்க வந்து அப்படி படுறீங்க. இது யார் பட்டா? பிசாசன் பட்டாங்கன்னு. அதனால தானே அவன் வந்து கீழே தள்ளப்பட்டான். நீங்க அப்படிப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா நீங்களும் கீழே விடுறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப நேரமும் இல்லை. கொஞ்ச நேரத்துல நீங்க விழுந்து போயிடுவீங்க. ஜாக்கிரதையா இருங்க. அடுத்த வாரம் தேவன் திரும்ப தான் இன்னொரு மனுஷனை பத்தி நம்மகிட்ட பேசுறேன்.